ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக தாறுமாறான ஒரு தெலுங்கு படம் கொண்டு வந்திருக்கேன். படத்துடைய பேரை கீழே போட்டிருக்கேன், அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்துல நம்ம ஹீரோயினும் கார்ல எங்கேயோ போயிட்டு வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத லெவலுக்கு ஒரு பங்கமான விஷயம் நடக்குது. தெலுங்குல இப்படி ஒரு படமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பயங்கரமா ஆச்சரியப்படுத்தின படம் மக்களே. கண்டிப்பா இந்த படத்தை முழுசா பாருங்க. இந்த படம் பார்த்து முடிக்கும் போது சத்தியமா அடிச்சு சொல்றேன், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சே தீரும். முக்கியமா இந்த படத்துடைய பாதியில வரக்கூடிய நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத தலைவிரிக்கும் ட்விஸ்ட்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அப்படி ஒரு ட்விஸ்டும் இந்த படத்துல இருக்கு. பொறுமையா உட்கார்ந்து முழுசா இந்த படம் பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்க, பிடிக்கல அப்படின்னா பிடிக்கல அப்படின்னு சொல்லுங்க. நான் இன்னும் கொஞ்சம் நல்ல படங்கள்லாம் கொண்டு வர ட்ரை பண்றேன், ஆனா கண்டிப்பா பிடிக்கும். சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே இந்த கதை 2035ல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. ஒரு டாக்டர் காமிக்கிறாங்க. இவர் ஃபேமஸான டாக்டர், அது மட்டும் இல்லாம நிறையவே ஆராய்ச்சி பண்ணிருப்பாரு, ஒரு ஆராய்ச்சியாளரும் கூட. இவரு தன்னுடைய வீட்டுல உட்கார்ந்துட்டு அந்த ஹாலோகிராம் மூலமா தன்னுடைய பேரங்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது டாக்டர் மீட் பண்ண சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. இவங்க பேரானார்மல் ஆக்டிவிட்டிஸை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்களாம். நம்ம நம்பவே முடியாத நிறைய விஷயங்கள் இந்த உலகத்துல நடக்குது. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, வேற ஏதோ ஒரு நாட்டுல பிறந்த ஒரு பொண்ணு வந்துட்டு என்னுடைய பேரு வந்துட்டு அஜய், நான் குஜராத்ல இந்த ஊர்ல இவங்களுக்கு பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது இந்த பொண்ணு சொல்றது உண்மையானு அந்த அப்பா அம்மா தேடிட்டு இந்தியாக்கே வந்திருக்காங்க. இந்தியாவுக்கு குஜராத்துக்கு வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு சொன்னது எல்லாமே உண்மையா இருக்கு. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியே அங்க அஜய் அப்படின்ற மாதிரி ஒரு அப்பா அம்மாக்கு ஒரு பையன் வாழ்ந்திருக்கான். ஆனா அந்த பையன் 5 வயசு இருக்கும் போது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டு இருக்கான் மக்களே. அவன் தான் நானு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாளாம். இது எப்படி சாத்தியம்? அமெரிக்கால பிறந்த ஒரு பொண்ணு வந்துட்டு நான் குஜராத்ல பிறந்த பையன், குஜராத்ல எனக்கு எல்லாமே நினைவுகள் இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த விஷயம்லாம் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த உலகத்துல நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத மாதிரி நிறையவே விஷயங்கள் நடக்கும். அதை நம்மளால இப்போதைக்கு கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியாது. மேபி ஃபியூச்சர்ல புரிஞ்சுக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதை வந்துட்டு அமானுஷம்னு சொல்றதா இல்ல சயின்ஸ்னு சொல்றதா இல்ல மறுபிறவின்னு சொல்றதா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியல. நீங்க இந்த கதையை சொல்லும் போது என்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மையான விஷயத்த நானும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுறேன். இந்த விஷயத்த கேட்கும் போது நீங்களுமே கண்டிப்பா நம்பவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி 2013 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடிசை பகுதியை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் மாதவியை காமிக்கிறாங்க. இவங்களும் இவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்துட்டு குடிசை பகுதியில் வாழக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணலாம், ஷூ பேக் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களால முடிஞ்ச உதவி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்த பார்த்த ஒரு குட்டி பொண்ணு வந்துட்டு அக்கா எனக்கும் பேக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ என்னமா படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் படிக்கல, அந்த வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு இருக்கேன், எங்க அப்பா என்ன படிக்க அனுப்ப மாட்டாரு, வேலைக்கு தான் அனுப்பிச்சு வச்சிருக்காரு, நான் வந்துட்டு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா கிளம்பணும், தயவு செஞ்சு எனக்கு ஒரு பேக் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த வயசுல உங்க அப்பா வேலைக்கு அனுப்புறாரா, சரிமா இந்த பேக் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது இந்த விஷயத்த அந்த குட்டி பொண்ணுடைய அப்பா பார்த்துட்டு வராரு. அடியே உன்னை வேலைக்கு போடின்னு சொன்னா இங்க வந்து வெட்டி கதை பேசிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அடிச்சு அமுச்சு விட்டு பேக்கையும் புடுங்கி ஒரு ஓரமா தூக்கி போட்டாரு. இந்த விஷயத்த பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்ட்ஸும் ஏயா இந்த மாதிரி பண்ற, படிக்க வேண்டிய வயசுல எதுக்கு வேலைக்கு அனுப்புற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இதையெல்லாம் சொல்ல நீ யாரு, ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது இவங்க சண்டை போடுறாங்க. உடனே அந்த அப்பங்காரன் காண்டாயிட்டு ஹீரோயின் அடிச்சிடுறான். ஹீரோயினை மட்டும் இல்லாம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸையும் அடிச்சு ஒழுங்கா இங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு அங்க இந்த அப்பங்காரனுடைய ஆள் ஒருத்தர் இருப்பான். இவங்க வந்துட்டு ஈவினிங் வரைக்கும் இங்க இருந்து ஏஞ்சி போகவே கூடாது, சாயங்காலம் வரைக்கும் இங்கே உட்கார வச்சு அனுப்பு, அப்பதான் இவங்களுக்கு எல்லாம் புத்தி வரும், நாளை பின்ன இந்த பக்கமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பங்கார அங்கிருந்து கிளம்ப இவங்க அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு சம கோவத்தோட உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோ வராரு. வந்தவரு சும்மா வெறித்தனமா சண்டை போடுறாரு. இங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு ஹீரோயினையும் ஃப்ரெண்ட்ஸையும் காப்பாத்துறாரு. அடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்டும் கொடுத்துட்டு வராங்க. அங்க ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு, அவரை வச்சு ஹீரோயின் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்டா இந்த மாதிரி பண்ற, இந்த பிரச்சனையை எங்களாலேயே சரி பண்ணிக்க முடியும், நீ ஏன் வந்து தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உன் மேல ஒருத்தன் கையை வச்சானா என்னால எப்படி சும்மா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஃப்ரெண்டை வச்சு பேசுறாரு. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம்லாம் ஆயிடுச்சு மக்களே. குடும்பத்தை எதிர்த்து வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை போல, அதனால ரெண்டு பேரும் நேருக்கு நேரா பேசிக்காம ஃப்ரெண்டை வச்சு பேசுறாங்க. அதுக்காக நீ இங்க வந்து சண்டை போடணுமா, அடுத்தவங்களை அடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட கேட்கும்போது நம்ம ஹீரோ நேரா ஹீரோயின் கிட்டயே, இங்க பாரு நீ என்னுடைய பட்டாம்பூச்சி, உன் மேல யாரும் கை வைக்க கூடாது, உனக்கு எதுவும் ஆகாம நான் பாத்துக்கணும், அதுதான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வெளியே கிளம்புறேன், என் மனைவியை கூட்டிட்டு போயிட்டு நீ வீட்லயே டிராப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரங்க கிட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே 2 வாரங்களுக்கு பிறகுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் படுத்து தூங்கிட்டே இருக்கும்போது யாரோ நம்ம ஹீரோயினை கடத்தி கொண்டு போயிட்டு கட்டி போட்டு வைக்கிறாங்க. இவங்க பயந்துட்டு என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது இவங்களை யாரோ தூக்கிட்டு போயிட்டு ஸ்விமிங் பூல்ல போடுறாங்க. அப்போ அங்க ஒரு கேக் வருது. நம்ம ஹீரோ தான் ஹீரோயினுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிருக்காரு போல. இப்போ ஒரு பாட்டு இல்ல இவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, அந்யோன்யமா இருக்காங்க அப்படின்லாம் காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்ல எங்கேயோ போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ காருக்குள்ளேயே வச்சு ஹீரோயின் கிட்ட செல்மிஷம் பண்ண பாக்குறாரு. இன்னைக்கு உனக்கு பர்த்டே இல்லையா, கிஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு டிரைவ் பண்ணும்போது கிஸ் கொடுக்க பார்க்கும்போது டே ஒழுங்கா வண்டியை வந்துட்டு ரோட்டை பார்த்து ஓட்டு, இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னும் போது ஒரே ஒரு உமா அப்படின்னு சொல்லிட்டு உமா கூட ட்ரை பண்ணும்போது டக்குன்னு பார்த்தா முன்னாடி ஒரு கார் வருது. அந்த கார் மேல மோதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை திருப்பி அங்க ஒரு ரோலர் நின்னுகிட்டு இருக்கும். அதுக்கு மேல போயிட்டு டமால்னு மோதுறாரு. நல்ல வேலையா 2 பேருக்கும் பெருசா ஒண்ணுமே ஆகல. ஆனா காரே ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இப்ப நம்ம ஹீரோ காரை விட்டு இறங்கி ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணலான்னு பார்க்கும்போது போனே போல. அதுக்கு பதிலா ஒயின்னு சவுண்ட் மட்டும் கேக்குது. என்னாச்சு நம்ம போனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஏதாவது ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்களுக்கும் ஒன்னும் ஆகல. பக்கத்துல வந்துட்டு வீடு இருக்கான்னு பார்ப்போம், போயிட்டு உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஹீரோயினும் சேர்ந்துட்டு அப்படியே பக்கத்து வீட்டுக்கு போறாங்க. அங்க தன்னந்தனியா ஒரே ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல. பக்கத்துல சுடுகாடு போல. இத பார்த்து பயப்படுறாங்க ஹீரோயின். டே இது ஏதோ சுடுகாடு போலடா, இங்க இருந்து போயிடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது சுடுகாடா இருந்தாலும் இருகாடா இருந்தாலும் கண்டிப்பா மனுஷங்க இருப்பாங்க, நம்ம போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுடுகாட்டு கிட்ட போயிட்டு பார்க்கும்போது அங்க ஒரு பணம் எரிஞ்சுகிட்டு இருக்கு. எப்பா சாமி, முதல்ல நம்ம இங்க இருந்து கிளம்பலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப ஹீரோயினும் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா எப்படி வந்தாங்க அப்படின்லாம் காமிக்கல. நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பாத்ரூமுக்கு போயிட்டு பாத்டப்ல படுத்து குளிச்சுட்டே இருக்கும் போது அங்க கண்ணாடியில நமக்கு கண்ணாடிக்குள்ள வேற யாரோ இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோயினுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் கண்ணாடியில தெரியுது. ஆனாலும் கண்ணாடி வழியா பார்க்கும்போது வேற ஏதோ ஒரு உருவம் தெரியுது மக்களே. இப்ப அப்படியே அந்த பக்கம் ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ குளிச்சுட்டு வந்து தலை சீவுறாரு. அப்போ பார்த்தா உள்ளுக்குள்ள வேற யாரோ தெரியுறாங்க. இத பார்த்து நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் பயந்தே போயிட்டாரு. நம்ம பின்னாடி யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாக்குறாங்க. யாரையும் காணோம். மறுபடியும் கண்ணாடி கிட்ட போயிட்டு பார்க்கும்போது மறுபடியும் அதே உருவம் தெரியுது. மறுபடியும் பயப்படுறாரு. இந்த டைம்ல ஹீரோயின் குளிச்சுட்டு வராங்க. இவங்க இன்னும் கண்ணாடியை பார்க்கல போல. வந்தவங்க என்னாச்சு, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்னும் இல்லமா, குளிச்சுட்டு வந்துட்டியா, நான் போயிட்டு உனக்கு ஏதாவது குக் பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஹீரோயினும் ட்ரெஸ் மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ம ஹீரோ கிச்சனுக்கு போகும்போது அங்க ஒரு கண்ணாடி இருக்கு. நம்ம வேணா இந்த கண்ணாடியில ஒரே ஒரு வாட்டி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா போயிட்டு பார்க்கும்போது இவருக்கு மறுபடியும் வேற ஒரு உருவம் தான் தெரியுது. ரொம்ப ரொம்ப பயப்படுறாரு. போயிட்டு குக் பண்ணி கொண்டு வராரு. வாமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது நம்ம ஹீரோயினும் பேய் அரைஞ்ச மாதிரி பயந்துட்டு ஓடி வராங்க. இவங்களும் போயிட்டு கண்ணாடியை பார்த்துட்டாங்க போல. ஆனா 2 பேருமே ஒண்ணுமே ஷேர் பண்ணிக்காம சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ வெளியே போயிட்டு வாட்ஸ்அப் ஓபன் பண்றாரு. வாட்ஸ்அப் ப்ரொஃபைல்ல பார்க்கும்போது இவரு கண்ணாடியில யாரை பார்த்தாரோ அவர் தான் இங்க தெரியுறாரு. ஒண்ணுமே புரியல நம்ம ஹீரோக்கு. யார் இவன் எதுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியுறான்? கண்ணுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் அங்க இங்கன்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் இவன் மூஞ்சி தான் நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணலான்னு பார்க்கும்போது மறுபடியும் ஒயின்னு சவுண்ட் கேக்குது. இப்ப நம்ம ஹீரோ ஸ்பீக்கர்ல போட்டு கால் பண்றாரு. சொல்லு மச்சான் அப்படின்னும் போது நான் உனக்கு அப்புறமேட்டுக்கா கால் பண்ணி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போனை கட் பண்ணிட்டாரு. அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்களும் வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் டிபின்னு எல்லாமே செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கும் அவங்க ஃபேஸ் இல்லாம வேற யாரோடைய ஃபேஸ் தான் இருக்கு. அவ யாருன்னு தெரியல நம்ம ஹீரோயினுக்கும். இப்போ நம்ம ஹீரோயின் கேமரா ஆன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல்ல ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு மறுபடியும் வேற ஏதோ ஒரு பொண்ணுடைய உருவம் தான் தெரியுது. இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஒண்ணுமே புரியல, மண்டையே பிச்சுக்கலாம் போல இருக்கு. அடுத்து நம்ம ஹீரோ ரூம்குள்ள போறாரு. ரூம்குள்ள போயிட்டு காதுல கையை மூடி கேட்கும் போது ஒயின்னு சவுண்ட் கேக்குது. அதுக்கப்புறம் வேற ஏதோ ஒரு வாய்ஸ் கேக்குது. வேற யாரோ ஹீரோ கிட்ட பேச ட்ரை பண்றாங்க போல. இதை பார்த்தோம் நம்ம ஹீரோ பயந்துட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அந்த காதை மூடி திறந்துட்டே இருக்கும் போது ஹீரோயின் வந்து பாக்குறாங்க. டே என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒண்ணு இல்லமா, காதுக்குள்ள தண்ணி போயிடுச்சு, உனக்கு என்ன பார்க்கும் போது வேற ஏதாவது வித்தியாசமா தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார்றாங்க. ஹீரோயினுக்கும் பயமா இருக்கு இல்லையா. இவங்க அங்கிருந்து ஏஞ்சி போலான்னு எந்திரிக்கிறாங்க. கண்ணாடிக்கு முன்னாடி வேற ஒரு பொண்ணு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அப்படியே கீழே விழுகிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோயின் எல்லாமே சொல்றாங்க. ஒரு செகண்ட் பயப்படாத, அங்க கண்ணாடியில பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ காமிக்கும் போது ஹீரோடைய ரிஃப்ளெக்ஷனும் கண்ணாடிக்குள்ள தெரியல, வேற யாரோ தான் தெரியுறாங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கே தெரியல, எனக்கே ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லும் போது வீடு முழுக்க சுத்தி முத்தி பார்த்தா இங்க இவங்க 2 பேருடைய போட்டோவும் இல்லாம கண்ணாடியில ஒரு பொண்ணும் பையனும் தெரியுறாங்க பாத்தீங்களா, அவங்க உருவம் தான் தெரியுது. இதை பார்த்து வேற ஹீரோயின் பயப்படுறாங்க. நம்ம இங்க இருக்க வேணாம், வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு உட்காந்துட்டு இங்க என்னமோ மாயமா நடக்குது, ஒருவேளை நம்ம 2 பேருடைய உடம்புக்குள்ளேயும் ஏதோ ஒரு பேய் பூந்துருச்சு போல, அதான் கண்ணாடியில பார்க்கும்போது அந்த பேயுடைய உருவம் தெரியுது போல அப்படின்னு
சொல்ல எனக்கு ஒண்ணுமே புரியல, ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் காதை மூடும் போது யாரோ என்கிட்ட பேச ட்ரை பண்றாங்க போல, ஒரு மாதிரி ஒயினோ சவுண்ட் கேக்குது, நீயும் காதை மூடிப்பாரு, உனக்கும் அந்த மாதிரி ஏதாவது சவுண்ட் கேக்குதான்னு பாரு அப்படின்னு சொல்லும் போது, எப்பா சாமி நாலாம் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. ஒரே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு, எனக்கு வர மாதிரி உனக்கும் வருதான்னு பாரு அப்படின்னும் போது காதை மூடி பார்த்தா அதே மாதிரி கேக்குது. இவங்க ரொம்பவே பயப்படுறாங்க. நீ பயப்படாத, அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் வந்துட்டு நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியாம பாத்துக்கலாம், இப்போதைக்கு வந்துட்டு யார்ட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போறாங்க. அப்படியே அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ பாத்ரூம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமுக்கு போயிட்டு சூச்சுலாம் போயிட்டு கண்ணாடியை பார்க்கும்போது இப்பயும் வேற எவனோ தான் தெரியுறான். இப்பயும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு, ஒண்ணுமே புரியாம இருக்கும் போது பின்னாடி நம்ம ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க. என்னமாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது முடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா பேய் மாதிரி வாயை புலந்துட்டு கத்துறாங்க, மூஞ்சி ஒரு மாதிரி விகாரமா இருக்கு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்படியே நம்ம ஹீரோவுடைய கழுத்தை புடிச்சு மேல தூக்கி அப்படியே தூக்கி கடாசி நம்ம ஹீரோவை போட்டு பொலன்னு பொலக்க ஆரம்பிக்கிறாங்க. தண்ணிக்குள்ள போட்டு முக்குறாங்க. நம்ம ஹீரோவையே கொலை பண்ண பாக்குறாங்க. பார்த்தா இது எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு வந்த கனவு தான் மக்களே. கனவு கண்டு கண்ண முடிக்கிறாங்க. சுத்தி முத்தி நம்ம ஹீரோ இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ வெளியே உட்காந்துட்டு யார்ட்டையோ போன்ல பேசிட்டு இருக்காரு. இவங்க அப்படியே வெளியே வராங்க. வரும்போது கண்ணாடி பார்த்து மறுபடியும் பயந்துட்டு ஹீரோ கிட்ட வந்துட்டு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. நான் இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன், உன்னை கொலை பண்ற மாதிரி கனவு கண்டேன், உன்னை நான் ஏதாவது பண்றவனு பயமா இருக்கு அப்படின்னும் போது நீ பயப்படாத, நான் இப்பதான் சைக்காட்ரிக் டாக்டருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணேன், நான் போயிட்டு டாக்டரை பாக்குறேன், அவர் என்ன ஹிப்னாடைஸ் பண்ணி என்னன்னு கண்டுபிடிப்பாரு, நீ என்ன பண்ணு, நீ போயிட்டு சர்ச்சுடைய ஃபாதரை மீட் பண்ணி என்ன விஷயமாச்சோ எல்லாமே சொல்லி அவரு ஏதாவது உதவி பண்றாருன்னு பாரு அப்படின்னு சொல்லும் போது, எப்பா என்னால தனியாலாம் போக முடியாது, நீயும் கூட வா, இல்ல நான் கூட வரேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா அதுக்கெல்லாம் நமக்கு டைம் கிடையாது, நீ தனியா போ, நான் தனியா போறேன், நம்ம ஏதாவது ஒரு வழியில ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் ஓகேன்னு சொல்றாங்க. இந்த டைம்ல அங்க இந்த வீட்டுடைய வேலைக்காரமா வராங்க. அவங்கள வச்சு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு போட்டோ மாட்டி இருக்கும். அந்த போட்டோவை கொஞ்சம் கிளீன் பண்ணுங்க, ஒரே தூசியா இருக்கு அப்படின்னும் போது இவங்களும் போயிட்டு துடைக்கிறாங்க. துடைச்சவங்க அந்த போட்டோல தூசிலாம் இல்ல தம்பி, சும்மா தூசி இருக்குன்னு நீங்களே கற்பனை பண்ணிக்கிட்டீங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு அமைதியா அங்க இருந்து கிளம்ப. அதாவது இவங்க கண்ணுக்கு மட்டும்தான் கண்ணாடியில பார்க்கும்போது அந்த இந்த வீட்டுல பார்க்கும்போது போட்டோ கண்ணாடியில அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வேற ஆளா வேற ஒரு பொண்ணா தெரியுறாங்க. மத்த யாருக்கும் இந்த விஷயம் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டாக்டர் மீட் பண்றாரு. அவர்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது நேத்து நைட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு சுடுகாட்டு கிட்ட யாராவது இருக்காங்களா, ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்திருக்கீங்க. மேபி இந்த அதிர்ச்சியால உங்களுக்கு இமேஜினேஷன் வர வாய்ப்பு இருக்கு, நீங்க கற்பனையா இந்த விஷயம்லாம் இமேஜின் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா, உங்க மனைவிக்கும் இந்த விஷயம் எப்படி நடக்கும், கொஞ்சம் டவுட்டா இருக்கு, சரி வாங்க நான் ஹிப்னாடைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறேன், வந்து படுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. அந்த பக்கம் ஹீரோயின் போயிட்டு சர்ச்சுடைய ஃபாதரை மீட் பண்ணி அவர்கிட்ட இந்த விஷயம்லாம் சொல்லும் போது அவங்க கண்ணாடியை கொண்டு வந்து காமிக்கிறாங்க. கண்ணாடியில வேற ஒரு பொண்ணுடைய உருவம் தான் தெரியுது. இதை பார்த்துட்டு ஃபாதரும் ஷாக் ஆகுறாரு. இது என்ன ஃபாதர், எங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சா, இல்லனா பேய் வந்துட்டு எங்க உடம்புக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கா, நாங்க எப்படி பார்க்கும்போது வேற ஒரு உருவமா தெரியும், ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, என்ன விஷயமாச்சுன்னு கேட்கும்போது பயப்படாதமா, இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே புரியல, ஒரு மனுஷன் இறந்து போனதுக்கு அப்புறமா பேயா மாறப்போறானா இல்லனா தேவதூதனா மாறப்போறானா அப்படின்ற விஷயம்லாம் தேவன் தான் முடிவு பண்ணுவான். அதாவது ஒரு மனுஷன் இறந்து போனதுக்கு அப்புறமா ஏஞ்சலா மாறுவானா இல்ல டீமனா மாறுவானா அப்படின்ற விஷயத்த கடவுள் தான் முடிவு பண்ணுவாராம். ஆனா இந்த விஷயத்துல இது என்ன அப்படின்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. ஆனா இந்த விஷயத்த பார்க்கும்போது 400 வருஷங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கிராமத்துல ஒரு சின்ன பையனுடைய முகத்தை கண்ணாடியில பார்க்கும்போது வேற ஒரு பெரிய ஆளா தெரிஞ்சிருக்கான். இதை பார்த்தவங்க பயந்து போயிட்டு இது ஏதோ ஒரு டீமன் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கொலை பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்த நான் ஏதோ ஒரு புக்ல படிச்சேன், அவங்க அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணவும் நினைக்கல, இது என்ன விஷயம்னு கண்டுபிடிக்கவும் நினைக்கல, மொத்தமா அந்த பையனை கொலை பண்ணி அந்த விஷயத்தை அப்படியே மறைச்சிட்டாங்க. இந்த விஷயத்த பார்க்கும்போது எனக்கு அந்த விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஆனா இது வந்துட்டு மனித அறிவுக்கு மிஞ்சின விஷயம்னு எனக்கு தோணுது, உனக்கு ஒன்னும் ஆகாது, இப்போ இங்க கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆறுதலா பேசி அமுச்சு விட்டுறாரு. அந்த பக்கம் ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை கொண்டு போயிட்டு படுக்க வைக்கும் போது கண்ணாடியில பார்த்தா வேற ஒரு மனுஷன் தெரியுறான். இதை பார்த்துட்டு டாக்டரே ஷாக் ஆகுறாரு. சரி ஓகே ஹிப்னடைஸ் பண்ணி என்ன விஷயம்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூமா பாய் பை பாபி ஷா, ஜூமா பாய் பை பாபி ஷா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹிப்னடைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோவும் தூங்கிடுறாரு, கண்ணாடியில தெரியுற அந்த உருவமும் தூங்கிடுறாரு. இப்போ டாக்டர் நம்ம ஹீரோ கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. நீ யாரு, நீ வந்துட்டு இப்போ சின்ன வயசுக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு ஹிப்னடைஸ் பண்ணி பேச வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஹீரோ ஏஞ்சிக்கவே மாட்டாரு. இவரு என்னென்னமோ பண்றாரு, ஆனா ஹீரோ கிட்ட எந்த அசைவும் தெரியல. அந்த டைம்ல பின்னாடி வந்து யாரோ முதுக தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா கண்ணாடிக்குள்ள ஒரு மனுஷனை பார்த்தோம் பாத்தீங்களா, அவரு வெளியே வந்துட்டு இருக்காரு. அவரு வெளியே வந்து டாக்டர் தட்டி அவனை
அவன் தான் தூங்கிட்டு இருக்கானே, எதுக்காக சும்மா சும்மா தொல்லை பண்ணிட்டு இருக்க அப்படின்னும் போது ஐயோ பேய் பூதம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பயந்துட்டு அங்கிருந்து ஓடியே போயிட்டாரு. அந்த பக்கம் ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் சோகமா வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து கதவை திறக்கலான்னு பார்க்கும்போது இவங்களுக்கு பின்னாடி யாரோ கை வைக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தா மாமியார் தான். மாமியாரை பார்த்தே பயப்படுறாங்க. என்னமாச்சு உங்களுக்கு? உனக்கும் சரி அவனுக்கும் சரி, நேத்துல இருந்து நான் நிறைய வாட்டி கால் பண்ணிட்டேன், ஆனா நீங்க போனையும் அட்டன் பண்ணல அப்படின்னும் போது அது ஒன்னும் இல்லத்த, என் புருஷன் வந்துட்டு நேத்து பாத்ரூம்ல வழுக்கி கீழே வந்துட்டாரு, லைட்டா காயம் பட்டிருக்கு, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போயிட்டு வந்தோம், போனை பார்க்கலாம் டைம் கிடையாது அப்படின்னும் போது ஐயோ என் பிள்ளைக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஒன்னும் ஆகல, இப்போ வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஏதோ எனக்கு எதுவுமே போன் பண்ணி சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே கண்ணாடி கிட்ட போயிட்டு முகம்லாம் தொடச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினுடைய ஃபேஸ கண்ணாடியில பார்த்து இவங்களும் ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆனவங்க போன்ல போட்டோ கிளிக் பண்ணிக்கிறாங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோ கார்ல வந்துட்டே இருக்கும் போது ஹீரோயின் கால் பண்றாங்க. என்னாச்சு டாக்டர் என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் ஒண்ணுமே சொல்ல, அவரை மீட் பண்ணதே வேஸ்ட் தான் போல, அவருக்கே இது என்ன விஷயம்னு புரியல அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே சர்ச் ஃபாதர் என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரும் ஒண்ணுமே சொல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அத்தை வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட பயந்துட்டு என்ன சொல்றது அப்படின்னே புரியாம நீ வழுக்கி கீழே ஊந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் சொல்லி வச்சிருக்கேன், அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோ, அந்த வீட்டுல தனியா இருக்க கொஞ்சம் பயமா இருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் வந்துடுறேன், வரத்துக்கு முன்னாடி நேற்று ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு சுடுகாட்டுல யாராவது இறந்து போயிருக்காங்களா, நம்ம ஏஜ்ல ஏதாவது டெட் பாடி வந்துச்சான்னு கேட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இப்ப அப்படியே அந்த சுடுகாட்டு கிட்ட போயிட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணா போலீஸ்லாம் வந்து ஏதோ விசாரிச்சுட்டு போறாங்க. அங்க ஒரு பாட்டி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு நேத்து 30-35 வயசுல ஏதாவது டெட் பாடி வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னப்பா யாரை பார்த்தாலும் இதே கேள்வியா கேக்குறீங்க, அந்த மாதிரிலாம் எந்த டெட் பாடியும் வரல, வயசானவங்க தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோடைய அம்மாவை காமிக்கிறாங்க. இவங்க போட்டோவை கிளிக் பண்ணாங்க பாத்தீங்களா, மருமகளுடைய போட்டோவையும் அதுக்கப்புறம் அந்த கண்ணாடியில பார்த்தவங்களுடைய போட்டோவையும் ஒரு டாக்டர் கிட்ட கொண்டு போயிட்டு காமிச்சு இவங்க எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அந்த டாக்டர் வேற யாரும் கிடையாது, ஸ்டார்டிங் சீன்ல ஒரு டாக்டர் கதையை சொல்லிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அவர்தான். அவர்கிட்ட இந்த விஷயம்லாம் சொல்லும் போது நீங்க சொல்ற விஷயத்த நம்புறதா நம்ப கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு என்னால ஒண்ணுமே சொல்ல முடியல, என்னாலேயே நம்ப முடியல, நீங்க என்ன பண்ணுங்க உங்க மகன் கிட்ட சொல்லி உங்க மருமகளை இங்க கூட்டிட்டு வர சொல்லுங்க, அவங்கள மொத்தமா செக் பண்ணி பார்க்கலாம், செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது என்ன விஷயம்னு என்னால சொல்ல முடியும் அப்படின்னும் போது இந்த மாமியாரும் கால் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி கண்ணாடியில உன் பொண்டாட்டிய பார்க்கும் போது வேற ஒரு பொண்ணு தெரியுறா, நான் போட்டோவை கொண்டு வந்து டாக்டர் கிட்ட காமிக்கும் போது அவங்க வந்துட்டு நேரா வர சொல்றாங்க, உன் பொண்டாட்டி கிட்ட ஏதாவது பொய்யாச்சி சொல்லி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வா அப்படின்னும் போது அம்மா மனசை திடப்படுத்திக்கோங்க, அந்த பிரச்சனை என் பொண்டாட்டிக்கு மட்டும் கிடையாது எனக்கும் தான், கண்ணாடியில பார்க்கும்போது எனக்குமே வேற ஒரு உருவம் தான் தெரியுது அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நீங்க ரெண்டு பேருமே கிளம்பி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. டாக்டர் ஃபுல்லா செக் பண்றாரு. செக் பண்ணி பார்த்துட்டு உங்க மூளையிலயும் சரி அதே டைம்ல உங்க உடம்புலயும் சரி எந்த விதமான பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல, நீங்க பெர்ஃபெக்ட்லி நார்மலா இருக்கீங்க, ஆனா இந்த விஷயம் தான் எப்படின்னே தெரியல, மேபி இது வந்துட்டு மனசு சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், இதுக்கு ஏதாவது மருந்து இல்ல மெடிசன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் என்கிட்ட வந்துட்டு ஆன்சரே கிடையாது, நம்ம முதல்ல ரிசர்ச் பண்ணலாம், ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்க எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் காதை மூடனா எனக்கு ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குது, யாரோ என்கிட்ட பேச ட்ரை பண்றாங்க, மேபி அந்த பேய் என் உடம்புக்குள்ள வந்து என்கிட்ட பேச ட்ரை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது எனக்கு சரியா தெரியல, மேபி அதுவும் இல்யூஷனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை அந்த கண்ணாடியில தெரியிற உருவம் வந்துட்டு கொஞ்சம் வைலண்டா மாறி எங்களை கொலை பண்ண வாய்ப்பு இருக்கான்னு கேட்கும்போது நீங்க முதல்ல கண்ணாடி கிட்ட வாங்க நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி கிட்ட கூட்டிட்டு போயிட்டு பார்க்கும்போது டாக்டரே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. நம்ம முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மனுஷன் யாருன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம், ஒரு போலீஸ் எனக்கு தெரிஞ்சவர் இருக்காரு ஏசிபி, அவர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி வர சொல்றேன், அவரு மூலியமா கண்ணாடியில தெரியிற அந்த பொண்ணும் பையனும் யாருன்னு கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறம் இதுக்கான மாற்று மருந்து அதுக்கப்புறம் என்ன வழின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏசிபிக்கு கால் பண்ணி வர சொல்றாரு. ஏசிபி இந்த ஸ்பாட்டுக்கு வந்து கண்ணாடியில பார்த்தவரு அவருமே ஷாக் ஆகுறாரு, இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குமே புரியல, எங்க என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதான் எங்களுக்கே தெரியல, முதல்ல கண்ணாடியில ஒரு உருவம் பாக்குறீங்க இல்லையா, அது யாரு, அவங்க உயிரோட இருக்காங்களா இறந்து போயிட்டாங்களா அப்படின்ற விஷயம்லாம் கண்டுபிடிங்க அப்படின்னும் போது அப்படின்னா இவங்களுடைய உடம்புக்குள்ள பேய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதையும் செக் பண்ணி பார்க்கலான்னு பேய் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற மிஷினை தூக்கி டேபிளுக்கு மேல வச்சு ஆன் பண்றாரு. அதுல எந்த ரியாக்ஷனும் கிடையாது, பாத்தீங்களா இதுல பேயும் கிடையாது நாயும் கிடையாது, நீங்க முதல்ல அது யாருன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை வெளியே போயிட்டு வெயிட் பண்ண சொல்றாங்க. ஹீரோ ஹீரோயின் அம்மாலாம் வெளியே போயிட்டாங்க. யாவ் டாக்டர் இது பேய் இல்ல அப்படின்னா என்ன விஷயம் யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது கண்டிப்பா பேய் தான், அவனுடைய உடம்புக்குள்ள அந்த பொண்ணுடைய உடம்புக்குள்ளயும் பேய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான மிஷினை தூக்கி வெளியே வைக்கிறாரு. இப்போ நான் மேல ஆன் பண்ணுது டம்மி மிஷின், உள்ளுக்குள்ளதான் உண்மையான மிஷின் வச்சிருந்தேன்
அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணும்போது அதுல ஏதோ வித்தியாசமான சவுண்ட்லாம் கேக்குது. இத பார்த்துட்டு போலீஸே பயப்படுறாரு. இப்போ உனக்கு என்ன வேணும்? மிரர்ல தெரியறது யாருன்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதானே. இதை விட்டு என்ன எதுக்காக பேய் இதை கோத்து விட பாக்குற? இதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கே வரமாட்டேன், அது யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்போ போலீஸ் வெளியே வரும்போது அங்கதான் நம்ம ஹீரோ நின்றுகிட்டு இருப்பாரு. ஹீரோவை பார்த்து பயந்துட்டு எதுவும் பேசாம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கும்போது நம்ம ஹீரோ பின்னாடியே போறாரு. இப்போ இந்த பக்கம் திரும்பி பார்த்தா கண்ணாடியில தெரியறவர் தெரிகிறாரு. இந்த பக்கம் திரும்பினா நம்ம ஹீரோ தெரிகிறாரு. ஏன் தான் என்ன இப்படி போட்டு பாடா படுத்துறீங்க? அது பேய் தான், இறந்து போனது யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன், நான் கண்டுபிடிச்சு சொல்ற வரைக்கும் என்ன தொல்லை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும் போது ரெண்டு பேரையுமே ஆளக்கானும் இவரு தனியா நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ கம்பவுண்டரு பின்னாடி வந்து தொட்டு பார்க்கும் போது இவரு பயந்துட்டு கீழே வந்துட்டாரு. சார் ஏன் தனியா நின்று பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனது தனியா பேசுறேனா அப்படின்னு சொல்லிட்டு இவரு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த டாக்டர் காமிக்கிறாங்க. இவரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்புறாரு. காருக்குள்ள ஏறி உட்காரும் போது முன்னாடி நம்ம ஹீரோ நின்னுட்டு ஒரு மாதிரி குருன்னு பார்த்துட்டு இருக்காரு. என்னையா நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தலையை விட்டு பார்த்தா நம்ம ஹீரோவை ஆளக்கானும். ஒருவேளை அவன் நம்ம கூப்பிடுறதுக்கு முன்னாடி போயிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி காஃபி ஷாப்க்கு போயிட்டு உட்காந்து காஃபி குடிச்சிட்டே இருக்கும் போது அங்கேயும் ஹீரோ வந்து குருன்னு பார்த்துட்டு இருக்காரு. என்னடா இவன் நம்ம எங்க போனாலும் பின்னாடியே வரானே அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ள ஏறி உட்காந்து காரை ஸ்டார்ட் பண்ணா காருடைய கண்ணாடியிலையும் நம்ம ஹீரோ தெரிய ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா பின்னாடி தான் உட்காந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் காரை விட்டு இறங்கு, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா என்னையே பயமுறுத்த பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் ஏன் சார் உங்களை பயமுறுத்த போறேன்? ஆக்சுவலா ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ போலீஸை பார்த்தேன். அவர் என்ன பார்த்து பேய் இறங்கி போன மாதிரி பயந்துட்டு அங்கிருந்து ஓடினாரு. அப்புறம் தனியா பேசிட்டு வர போனாரு. இதையெல்லாம் பார்க்கும்போது சம்திங் ராங், கண்டிப்பா நம்ம உடம்புக்குள்ள பேய் தான் இருக்குது அப்படின்ற விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க ஏன் என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆக்சுவலா உண்மையான டாக்டர் என்ன பண்ணுவான் அப்படின்னா பேஷண்ட்டை பயமுறுத்தாம அவனுக்கு என்ன வியாதி இருக்கோ அதை தான் குணப்படுத்த ட்ரை பண்ணுவான். அதை தான் நானும் பண்ணேன். நீயே இவ்வளவு ஓப்பனா கேட்கும் போது நானும் ஓப்பனா சொல்லிடுறேன். ஆமா, உன்னுடைய உடம்புக்குள்ள பேய் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு இதுக்கப்புறம் தான் என்னாச்சு ஏதாச்சுன்னு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ், இதுக்கப்புறம் நான் எல்லா விஷயத்துக்கும் ப்ரிப்பேர்டா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இங்க இருந்து கிளம்பி டென்ஷனா ஒரு பாருக்கு போயிட்டு சருகு போடுறாரு. அங்க ஒருத்தன் வந்து உட்கார்ந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட புலம்பிட்டு இருக்கான். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் கூட சேர்ந்துட்டு செல்ஃபி எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுக்கும் போது பக்கத்துல ஹீரோக்கு பதிலா வேற ஒருத்தன் தெரியுறான். என்னையா உன்னை போட்டோ எடுத்தா நடுவுல யாரோ வந்துட்டாங்க, இவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவனும் நான் தான் அப்படின்னு சொல்லும் போது என்னையா இது 3000 ரூபாய் செலவு பண்ணி பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதை சரி பண்ண சருகு போட்டா மொத்தமா காலி பண்ணிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்புறான். இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. ஹீரோயினும் கிளம்பி டாக்டர் பார்க்க போறாங்க. டாக்டர் தான் வர சொல்லிருப்பாரு. இவங்க போயிட்டு டாக்டர் மீட் பண்ணும்போது அங்க அந்த போலீஸோ இருக்காரு. ஆக்சுவலா என்ன விஷயம் தான் ஆச்சு, ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கண்டுபிடிச்சாச்சு, ஒரு ஸ்பாட்டை சொல்லி இந்த ஸ்பாட்டுக்கு இதுக்கு முன்னாடி எப்பயாச்சும் போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது 2 வாரத்துக்கு முன்னாடி போனோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்பாட்ல தான் 2 பேரு ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிருக்காங்க, அர்ஜுன் அண்ட் மாதவி அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரை தூக்கி போடும்போது அதுல நம்ம ஹீரோனுடைய போட்டோ இருக்கு. அவங்க 2 பேருமே இறந்து போயிட்டாங்களாம். இத பார்த்த ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, மண்டையெல்லாம் குழம்புது. அப்படின்னா நம்ம தான் இறந்து போயிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு கண்ணாடியில பார்க்கும்போது ஆக்சுவலா கண்ணாடியில தெரியற உருவம் தான் நம்ம ஹீரோ. கண்ணாடிக்குள்ள ஒரு நபர் தெரியவாரு பாத்தீங்களா, அவரு உண்மையான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அவரு சாகல, அவருடைய உடம்புக்குள்ள நம்ம ஹீரோடைய ஆவி பூந்திருக்கு. கண்ணாடியில பார்க்கும்போது அந்த உருவம் தெரியுது. இந்த கதையை அந்த டாக்டர் சொல்லிட்டே இருக்கும்போது இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. அங்க இருக்க ஒரு பையன் அப்படின்னா நீங்க இதுவரைக்கும் இறந்து போன அர்ஜுனுடைய கதையை சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த விஷயம் தான் இந்த கதையுடைய ஸ்பெஷாலிட்டியே. ஆக்சுவலா ரிஷியும் அதுக்கப்புறம் ரிஷியோடைய மனைவியும் தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க மக்களே. ரிஷியோடைய அம்மா தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு டாக்டர் கிட்டே கூண்டு வந்திருக்காங்க. அண்ட் சர்ச்சுக்கு போனது, சைக்காட்ரிக் கிட்ட போனது எல்லாமே கண்ணாடிக்குள்ள தெரிஞ்சாங்க பாத்தீங்களா, அவங்க தான் உண்மையா போயிருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினும் கண்ணாடிக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டு இது எல்லாமே அவங்களுக்கு நடக்குது, நமக்கு தான் நடக்குது அப்படின்ற மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு இப்போ இந்த டாக்டர் கதையை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோயினும் வீட்டு வாசல்ல வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம வந்துட்டு எல்லா விஷயத்தையும் மறந்து போயிட்டோம், இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க வாழ்க்கை கூட நம்மளுடைய வாழ்க்கை கிடையாது. ஆக்சுவலா உண்மையா நான் வந்துட்டு ரிஷி, நீ வந்துட்டு ரியா, நம்ம தான் இவ்வளவு நேரம் எல்லா விஷயத்தையும் தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போல. இந்த எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கணும், நம்ம யாரு நீ யாரு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. நீங்க எதுக்காக மறுபடியும் அர்ஜுனையும் மாதவியும் வச்சு கதை சொல்றீங்க, அவங்க எதுக்காக வெளியே தெரியுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலயே கதையை சொல்லிட்டேன் இல்லையா, நீங்களும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலயே கதையை கேளுங்க. அப்பதான் இந்த கதையில உண்மையா என்ன விஷயம் ஆச்சு அப்படின்ற விஷயம்லாம் புரிஞ்சுக்க முடியும். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தாதான் இந்த கதை வந்துட்டு
சொல்லிட்டு இன்னமும் உங்களால நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கதையை கண்டினியூ பண்றாரு. நம்ம ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எதுக்காக இவங்க உடம்புக்குள்ள இருக்கோம், இவங்க உடம்பை விட்டு நம்ம ஏன் வெளியே போகாம இருக்கோம், நம்ம இறந்து போயிட்டோம் அப்படின்னா நம்ம ஆத்மா எதுக்காக இந்த உடம்புக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது எப்படிமா எனக்கு தெரியும், நம்ம வேணா ஒரு விஷயம் பண்ணலாம், நீ போயிட்டு கண்ணாடியில தெரியற அந்த பொண்ணு கிட்ட பேசி பாரு, நானும் இந்த பையன் கிட்ட பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா போறாங்க. நம்ம ஹீரோ பாத்ரூமுக்கு போயிட்டு ரிஷி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. யாரா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் இறந்து போயிட்டேன், நான் ஒரு ஆவி, நான் உன்னுடைய உடம்புக்குள்ள பூந்திருக்கேன், சோ உன்னுடைய உடம்ப நான் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது அவன் பயப்படுறான். பயப்பட ஒண்ணுமே கிடையாது, நீங்க இந்த ஸ்பாட்டுக்கு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா நான் வந்தேன், நானும் என்னுடைய மனைவியும் ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போயிட்டு சாப்பிட்டு வந்துட்டே இருக்கும் போது சின்னதா ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா காரை விட்டு இறங்கி வந்து ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணலான்னு பார்க்கும்போது ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனை கீழே போட்டேன். அதுக்கப்புறம் பக்கத்துல சுடுகாடு இருந்துச்சு, அங்க போயிட்டு யார்ட்டையாச்சும் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், என் மனைவிய பயம்பட்டவும் செஞ்சேன், அதுக்கப்புறம் அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஆன மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா. இது எல்லாமே ரிஷிகா இருக்கு மக்களே. ஆனா நமக்கு அர்ஜுனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல காமிச்சிருக்காங்க. இந்த விஷயம்லாம் சொல்லும் போது அங்கதான் எனக்கும் ஆக்சிடென்ட் ஆச்சு, எனக்கும் ஒண்ணுமே புரியல, நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் போயிட்டு டாக்டரை மீட் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமா, இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது ரிஷியும் ஓகேன்னு சொல்றான். இப்ப அப்படியே போயிட்டு நம்ம ஹீரோ டாக்டர் மீட் பண்றாரு. மீட் பண்ணி நான் இந்த மாதிரி ரிஷி கிட்ட பேச ட்ரை பண்ணேன், அவனும் என்கிட்ட பேசுறான் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ இதுக்கு என்ன மீட் பண்ண வந்திருக்க, என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது யாருன்னு கேட்கும் போது அர்ஜுன் அப்படின்னு சொல்றாரு. சரி உனக்கு இப்போ என்ன தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் இறந்து போயிட்டேன், இப்போ ரிஷியோடைய உடம்புக்குள்ள இருக்கேன் அப்படின்னும் போது, நான் இதுக்காக ரிஷியோடைய வீட்டை என்னுடைய வீடுன்னு நினைச்சுக்கிறேன், ரிஷியோடைய அம்மாவை என்னுடைய அம்மா நினைச்சுக்கிறேன், அவனுக்கு சொந்தமான எல்லா திங்ஸையும் என்னுடைய திங்ஸ் ஏன் நினைச்சுக்கிறேன், என்னுடைய அப்பா அம்மா யாரு, என்னுடைய வீடு என்ன, அதெல்லாம் நான் எப்படி மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆக்சுவலா நீ இறந்து போயிட்ட, உன்னுடைய பிரெயினும் டெட் ஆயிடுச்சு, இப்போ நீ வந்துட்டு ரிஷியோடைய உடம்புக்குள்ள இருக்க காரணத்தினால ரிஷியோடைய பிரெயின் தான் வந்துட்டு உன்னுடைய பிரெயின் அப்படின்னு சொல்லிட்டு நீயே இமேஜின் பண்ணிட்டு அந்த விஷயம் மட்டும்தான் உனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னும் போது, இப்போ நான் எப்படி என்னுடைய அம்மா அப்பா என் ஃபேமிலி எல்லாம் கண்டுபிடிக்க முடியும், என்னுடைய குடும்பத்தை நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதை நீ தான் ட்ரை பண்ணும், நீ போயிட்டு உன்னுடைய அம்மா அப்பா யாருன்னு கண்டுபிடி, உன் ஃபேமிலி உன்னுடைய வீடு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியுதான்னு பாரு, அது எல்லாமே உனக்கு ஞாபகம் இருக்கான்னு பாரு, ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கையில நம்ம இறங்கலாம் அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க இருந்து கிளம்புறாரு. அடுத்து போலீஸை காமிக்கிறாங்க. போலீஸ்க்கு ரிஷி கால் பண்றாரு. இந்த மாதிரி எனக்கு அர்ஜுனுடைய வீட்டு அட்ரஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஓகே நான் உனக்கு சென்ட் பண்ணி வைக்கிறேன், ஆமா என்னுடைய நம்பர் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, டாக்டர் தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்ல, அந்த ஆளு எதுக்காக என்ன பேய்கிட்ட எல்லாம் மாட்டி விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அர்ஜுனுடைய வீட்டு அட்ரஸ் அமைச்சு வைக்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் கிளம்பி ஒரு அபார்ட்மெண்ட் கிட்ட போறாங்க. அங்க போக போக நம்ம ஹீரோக்கு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வர ஆரம்பிக்குது. இவங்க அப்படியே படிக்கட்டுலாம் ஏறி மேல போகும்போது நம்ம ஹீரோ இங்கதான் ஸ்கூலுக்கு போயிருப்பாரு, சைக்கிள்ல விளையாடி இருப்பாரு, அம்மா கிட்ட திட்டு வாங்கியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. நான் எப்பயுமே வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வருவேன், இப்போ என் வீட்டுக்கு வரத்துக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன்னா நான் தான் இறந்து போயிட்டேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு டேப்ல அந்த கேமரா ஆன் பண்ணிட்டு ரிஷி கிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே பொறுமையா வீட்டுடைய கதவை ஓபன் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோடைய போட்டோ வச்சு ஹீரோடைய அம்மா அப்பா அழுதுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஹீரோவாலேயே தாங்கிக்க முடியல, மனசொடைஞ்சு போறாரு. அங்கிருந்து கிளம்பி காருக்குள்ள ஏறி உட்காந்துட்டு, இது வரைக்கும் நான் எங்க அம்மா அப்பாவை சந்தோஷமா மட்டும்தான் பார்த்திருக்கேன், இந்த மாதிரி அழுகிறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு, போயிட்டு பக்கத்துல நின்று ஆறுதல் கூட சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது கண்ணாடியில தெரிகிற ரிஷியே பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி வீட்டுக்கு போயிட்டாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா வீடியோ கால்ல பேசுற மாதிரி ரிஷி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பக்கம் ஹீரோயினும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வாழ்க்கையை பத்தி ஷேர் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஒன்னா ஒரே காலேஜ்ல படிச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோ பொறுக்கி பையன் மாதிரி ரவுடித்தனம் பண்ணிட்டு சுத்திட்டு வருவாரு. ஆனா ஹீரோக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிக்கும். ப்ரப்போஸ் பண்ணும்போது ஹீரோயினும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஹீரோயினுக்கும் ஹீரோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. லவ் பண்ற விஷயம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோடைய அம்மாக்கு மட்டும் தெரியும். ஹீரோடைய அம்மா வந்துட்டு செம சப்போர்ட், கோவிலுக்கு போறது, வெளியே கூட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவையும் கூடவே சேர்த்து கூட்டிட்டு போவான். ஒரு கட்டத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோடைய அப்பாக்கும் சரி ஹீரோனுடைய அம்மா அப்பாக்கும் சரி இந்த காதல்ல இஷ்டம் இல்லாம போகுது. இவங்களை பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்களுடைய சம்மதத்துக்காக வெயிட் பண்ணா நமக்கு வயசாயிடும், இவங்க கண்டிப்பா நம்மள சேர்த்து வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த விஷயத்தை பார்த்துட்டு அம்மாவே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. உனக்கு எப்படிலாம் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டா அநியாயமா இந்த மாதிரி பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரே போடு காதாமட்லயே, நீங்க ரெண்டு பேரும் எங்க மூஞ்சிலேயே முடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் அங்கிருந்து கோச்சுக்கிட்டு கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா அம்மா அப்பா இல்லாம அம்மா அப்பாவை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனாலேயே நம்ம ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயினை ரொம்ப ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு, பர்த்டே
செலிப்ரேட் பண்ணாரு, வெளியே கூட்டிட்டு போயிட்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிறாரு. ஆனா அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் எல்லாமே நாசமா போச்சு அப்படின்னு சொல்லும் போது நீங்க கவலைப்படாதீங்க, இப்பதான் என் உடம்புக்குள்ள இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரிஷியே சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோயின் போயிட்டு அந்த சர்ச்சுடைய ஃபாதரை மீட் பண்ணிட்டு வரும்போது அவர் ஒரு கதையை சொன்னாரு பாத்தீங்களா, அதே கதையை ரிஷி கிட்ட சொல்லும் போது அப்படின்னா 400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையனுடைய உடம்புக்குள்ள ஒரு பேய் பூந்திருக்கு, அந்த பேயை அடிச்சு விரட்ட முடியாம அந்த பையனையே கொலை பண்ணிடுறாங்க, அதே போல நீங்க என் உடம்பு விட்டு போனோம் அப்படின்னா என்னையும் கொலை பண்ணுமான்னு கேட்கும் போது பாசே உங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது, உங்களுக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம எக்ஸ்ட்ரீமா ஏதாவது பண்ணி பார்க்கலாம், அப்ப நான் உங்க உடம்பை விட்டு வெளியே வரணும்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது எக்ஸ்ட்ரீமானா என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தண்ணிக்குள்ள வந்துட்டு பயங்கரமா முங்கலாம், மூச்சு பிடிச்சிக்கிட்டு முங்கலாம், கடைசி டைம்ல நீங்க டக்குன்னு எந்திரிங்க, அந்த மாதிரி பண்ணா ஒருவேளை நான் வந்துட்டு உங்க உடம்பை விட்டு வெளியே வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது நீ என்ன வேணா பண்ணு, ஆனா வந்துட்டு என்ன கொலை மட்டும் பண்றாது அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே பாத் முழுக்க தண்ணியை நிரப்பிட்டு நம்ம ஹீரோ தண்ணிக்குள்ள முங்குறாரு. ஒரு 4-5 வாட்டி இந்த மாதிரி பண்றாங்க. ஒரு கட்டத்துல ரிஷியால முடியாம எப்பா சாமி போற போக்க பார்த்தா நீ என் உடம்பு விட்டு போக மாட்ட போல, நானே என் உடம்பு விட்டு போயிடுவோம் போல, இந்த பிளான் வேணாம், வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது ட்ரெட்மில்ல ஏறி வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 40 நிமிஷம் ஓடுறாங்க. அதுக்கப்புறம் ஓடவே முடியல, எப்பா சாமி என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரிஷி கத்துறாரு. சரி நம்ம ஏன் போயிட்டு ஒரு பேய் ஓட்டுறவங்களை மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு ஒரு பேய் ஓட்டுற நபரை மீட் பண்ணி இந்த மாதிரி என்னுடைய உடம்புக்குள்ள ஒரு பேய் இருக்கு, அந்த பேயை நான் உங்களுக்கு டேப்ல காமிக்கிறேன், சோ நீங்க பேயை ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேப்ல நம்ம ரிஷியோடைய ஃபேஸ காமிக்கும் போது அந்த பேய் ஓட்டவரே பயப்படுறாரு. நானே 5-10 பிச்சைக்காக இந்த மாதிரி பேய் ஓட்டுறன்னு போய் சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கேன், நீ திடீர்னு உண்மையான பேயை கூட்டிட்டு வந்தா என்னால என்ன பண்ண முடியும், தயவு செஞ்சு இங்க போடா தம்பி, நானே உனக்கு கொஞ்சம் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது இதுவும் வேலைக்காவல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. போற வழியில ரிஷி புலம்பிட்டே வராரு, எப்பா சாமி இதுக்கப்புறம் இந்த மாதிரி விபரீத வேலையெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டே வராரு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோயினும் அந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஹீரோவும் கேஷுவலா ரிஷி கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ போயிட்டு தூங்கிட்டே இருக்கும் போது அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது, அதை நமக்கு அப்படியே விஷுவலா காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கார்ல வந்துட்டே இருக்கும் போது டேக் டைவர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போகாதீங்க அந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வண்டியை திருப்பிட்டு அந்த சுடுகாட்டு பாதை வழியா போயிருப்பாரு. அப்பதான் ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும் போது கார் முன்னாடி வந்திருக்கும், அந்த கார் மேல முட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க ரோட் ரோலர் மேல போயிட்டு வண்டியை மோதி இருப்பாரு. பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அந்த ஆக்சிடென்ட்ல ஹீரோயின் ஸ்பாட்லயே இறந்து போயிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோ இறந்து போயிருக்க மாட்டாரு. இப்போ திடீர்னு வந்து யாரோ காருடைய கண்ணாடியை உடைக்கிறாங்க, அப்பதான் ஹீரோ இறந்து போறாரு போல. சோ இந்த விஷயம் தான் ஆச்சு. நீங்க வரும்போது ஏதாவது டேக் டைவர்ஷன் பாத்தீங்களா, யாராவது இந்த பக்கம் போங்க அந்த பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி அனுப்புனாங்களான்னு கேட்கும் போது அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அந்த சுடுகாட்டு பக்கமா போகணும் அப்படின்னா அதுக்கு ஒரே பாதை மட்டும்தான் இருக்கு, நீங்க அந்த பாதை வழியா வரும்போது யாரையாவது வியர்டா பாத்தீங்களா, ஏதாவது வித்தியாசமான விஷயத்த பாத்தீங்களான்னு கேட்கும் போது இல்ல அப்படின்றாரு. சரி ஓகே இப்போ நீங்க போயிட்டு தூங்குங்க, நான் காலையில வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகும்போது ஹீரோயின் வராங்க. ஆக்சுவலா அந்த ஆக்சிடென்ட்ல நீ இறந்து போயிட்ட, ஆனா என்னை யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், யாரோ என்ன கொலை பண்ணி ஆக்சுவலா நம்ம 2 பேரையும் பிளான் பண்ணி அங்க வர வச்சு 2 பேரையும் கொலை பண்ணிட்டாங்க, கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள நான் கொலை பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னும் போது டேய் பைத்தியம் முடிச்சு வெட்டுக்கிளி உனக்கு என்ன ஆச்சு, திடீர்னு என்ன புது கதையை உளறிக்கிட்டு இருக்க, நீ போயிட்டு யாரையாவது எதையாவது பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டனா நீ மாட்ட மாட்ட, ரிஷி தான் மாட்டுவாரு, கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னும் போது இல்ல நான் கண்டிப்பா போயிட்டு பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. டேய் உயிரோட இருக்கும் போது தான் என் பேச்ச கேட்கல, இப்பயாச்சும் என் பேச்ச கேளு ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும் போது கேட்காம அங்கிருந்து போறாரு. அப்போ நம்ம ஹீரோக்கு மூக்குல வாயிலெல்லாம் ரத்தம் ஊத்த ஆரம்பிக்குது. டேய் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோக்குமே ஒண்ணுமே புரியல, பயப்படுறாரு. மறுநாள் காலையில போயிட்டு டாக்டரை மீட் பண்ணி எனக்கு இந்த மாதிரி மூக்குல வாயிலெல்லாம் ரத்தம் வருது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அர்ஜுன் உனக்கு ஒண்ணுமே தெரியாத போது நீயும் ரிஷியும் சரி ஒரே மூளையை தான் பயன்படுத்திக்கிட்டீங்க, அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ரிஷியோடைய அந்த ஒரு மெமரிஸ் மட்டும் தான் இருந்திருக்கும், இப்போ நீ தேவையில்லாம உன்னை பத்தி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உன்னை பத்தின எல்லா நினைவுகளும் இப்போ ரிஷியோடைய மூளைக்குள்ளேயே போகும்போது அந்த மூளையால அந்த விஷயத்த தாங்க முடியாம பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆகுது. சோ அதனால தான் உனக்கு வாயில மூக்குல எல்லாம் ரத்தம் வந்திருக்கு, நீ கவலைப்படாம போ உனக்கு ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுடுறாரு. அடுத்து ரிஷியோடைய அம்மாவை கூப்பிட்டு போற போக்க பார்த்தா உன்னுடைய மகனையே காப்பாற்ற முடியாம போயிடும் போல, இந்த மாதிரி மூளையில ஏதோ ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு போல, நம்ம அது என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம், ஆனா நீங்க எல்லாத்துக்கும் தயாராருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோ கிளம்பி போலீஸை போயிட்டு மீட் பண்றாரு. மீட் பண்ணி நீங்க வந்துட்டு என் கேஸை ஒழுங்காவே விசாரிக்கல, நீங்க போயிட்டு ஒழுங்கா அந்த கேஸை விசாரிங்க, இல்ல அப்படின்னா உங்களையும் கொலை பண்ணி பரலோகம் கூட்டிட்டு போயிடுவேன் அப்படின்னும் போது எப்பா சாமி ஏன்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, இப்ப என்ன உன்னுடைய கேஸை விசாரிக்கணும் அவ்வளவுதானே, நான் உன்னுடைய கேஸை விசாரிக்கிறேன், நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு, உன்னை பார்த்து
பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால்ல விழாத குறையா கெஞ்சும் போது இப்போ நான் கிளம்புறேன், இவங்களால கண்டிப்பா ஒண்ணுமே பண்ண முடியாது போல, நம்மளே போயிட்டு என்னுடைய கேஸை கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷி கிட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. இப்போ இந்த போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு கால் பண்ணி அர்ஜுனுடைய கேஸ் ஃபைல் உடனே எனக்கு வேணும், அர்ஜுனுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன ஆச்சு, எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, யார் அந்த கேஸை விசாரிச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைலும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ ஒருத்தரா கிளம்புறாங்க. மார்ச்சுரிக்கு ஒரு ஆளு, அந்த ஊருடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஆளு, அதுக்கப்புறம் அந்த ஸ்பாட்டுக்கு ஒரு ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் அமைச்சு எல்லா விஷயத்தையும் இந்த போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோ இங்க இருந்து போகும்போது ஒரு நபரை பாக்குறாரு. அவரு பைக்ல ஏறி போறாரு. இந்த ஆளை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பாத்துருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அந்த ஆக்சிடென்ட் ஆச்சு பாத்தீங்களா, அங்க இவரை பார்த்திருப்பாரு. ஒருவேளை இவன் தான் அந்த கொலைகாரனோ, நம்மள கொலை பண்ண கொலைகாரனோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி அந்த டாக்டர் காமிக்கிறாங்க. இவரு போயிட்டு இன்னொரு டாக்டரை மீட் பண்றாரு. இவரு இந்த டாக்டருடைய ஃப்ரெண்டு. இந்த டாக்டர் மூளையில சர்ஜரி பண்றதுல ஒரு பயங்கரமான ஸ்பெஷலிஸ்ட் தான். நீ ரிஷிக்கு ஒரு சர்ஜரி பண்ணும், அந்த சர்ஜரி பண்ணி அந்த பையனை காப்பாத்த ட்ரை பண்ணும் அப்படின்னும் போது அந்த சர்ஜரி பண்ணா உயிர் பிழைக்கிறதுக்கு சான்ஸ் 50% மட்டும்தான் இருக்கு. சர்ஜரி பண்ணி ஒருவேளை அது வந்துட்டு ஃபெயிலியரா போச்சு அப்படின்னா அதுவே பெரிய பிரச்சனை ஆயிடும் அப்படின்னும் போது நீ ஏதாவது பண்ணு, உன்னால கண்டிப்பா முடியும், இதுவும் ஒரு வாய்ப்பு தானே, அந்த பையனை நம்ம காப்பாத்த ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷியை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. சரி ஓகே நான் சர்ஜரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு டாக்டரும் ஒத்துக்க. இப்போ இந்த டாக்டர் ஹீரோ வர வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. ரிஷிக்கு வந்துட்டு ஒரு ஆபரேஷன் பண்ணும், அவனுக்கு மூளையில ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, அந்த ஆபரேஷன் பண்ணாதான் அவனை காப்பாற்ற முடியும் அப்படின்னும் போது சரி ஓகே ஆபரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ. அடுத்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஹீரோவும் ஹீரோயினும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட இப்பெல்லாம் நீ என்ன வந்துட்டு ஆசையா பட்டர்ஃபிளைனே கூப்பிட மாட்ட, என் மேல இந்த பாசம்லாம் போச்சு அப்படின்னும் போது ஏண்டி நீ வேற, ஏற்கனவே அவ்வளவு பிரச்சனை, இதுல இதுதான் முக்கியமான கேட்கலான்னு பார்க்கும்போது அங்க மறுபடியும் அந்த தாடிக்காரனை பாக்குறாரு. இவனை பார்க்கும்போது தான் ஹீரோக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. ஆக்சுவலா ஹீரோவும் ஹீரோயினும் கார்ல வந்துகிட்டு இருக்கும் போது ஒருத்தன் டேக் டைவர்ஷன் அமுச்சு விட்டான் பாத்தீங்களா, அவன் தான் மக்களே இவன். சோ இவன் தான் கொலை பண்ணிருப்பானோ, மறுபடியும் நம்ம கண்ணுக்கு தெரியறானே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அவன் போயிட்டு ஒரு கேங்க மீட் பண்றான். அந்த கேங்ல ஸ்டார்டிங் சீன்ல ஒரு குப்பத்துக்கு ஹெல்ப் பண்ணலான்னு போகும்போது ஒரு குட்டி பொண்ணுடைய அப்பா வந்துட்டு ஹீரோயினையும் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸையும் அடிச்சிருப்பான் பாத்தீங்களா, அவன் தான் இங்க இருக்கான் மக்களே, அவனுடைய கேங் தான் இது போல. சோ இந்த அப்பங்காரனும் கேங்கும் சேர்ந்துட்டு தான் நம்மள கொலை பண்ணிட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த ரிஷி கிட்ட சொல்றாரு. சொல்லிட்டு நேரா போயிட்டு அவங்க எல்லாரையும் போட்டு போலன்னு பொழக்கிறாரு, பயங்கரமா அடிக்கிறாரு. அடுத்து ஹீரோயினை போயிட்டு பார்த்து வா பட்டர்ஃபிளை கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது அவங்களுக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த போலீஸை காமிக்கிறாங்க. இவரு அர்ஜுனுடைய கேஸ்ல சம்பந்தப்பட்ட எல்லாரையும் கைது பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. கைது பண்ணதுக்கு அப்புறமா ஹீரோவை ஸ்டேஷனுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஹீரோ கிளம்பி ஸ்டேஷனுக்கு போயிட்டு உட்காராரு. ஸ்டார்டிங்ல ஒருத்தன் வெள்ளை கலர்ல கார் ஓட்டிட்டு வந்து உன் மேல மோத பார்த்தான் அப்படின்னு சொன்னியே, அவன் தான் இவன். ஆக்சுவலா இவன் பாட்டுன்னு காரை ஓட்டிட்டு போயிருக்கான், இவனுக்கும் உன்னுடைய கொலைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அதை அவனே சொல்லுவான், அவங்கிட்டயே கேளு அப்படின்னும் போது சார் நான் பாட்டுன்னு காரை ஓட்டிட்டு வந்தேன், அப்போ வந்துட்டு ஆப்போசிட்ல வந்தவர் தாறுமாறா காரை ஓட்டிட்டு வந்து என் மேல முட்டை பார்த்தாரு, நான் எப்படியோ காரை ஓட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டேன், மத்தபடி நான் யாரையும் எதுவுமே பண்ணல அப்படின்னும் போது சரி ஓகே நீ போ நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பாவுடைய கேங்க கூப்பிடுறாங்க. ஆக்சுவலா இந்த கேங்க சேர்ந்தவங்க தான் இவங்களை ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு டேக் டைவர்ஷன் பண்ணி திருப்பி அமைச்சிருப்பாங்க. சும்மா ஏதாவது பண்ணலாம் அடிக்கலாம் அப்படின்னு அமைச்சிருப்பாங்க. ஆனா அந்த டேக் டைவர்ஷன் பண்ணி அந்த ரோட்டு வழியா போகும்போது ஆக்சிடென்ட்லயே நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே இறந்து போயிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒண்ணுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. அடுத்து அந்த சுடுகாடு பக்கமா ஒரு கேங் உட்காந்து சருகு போட்டுட்டு இருப்பாங்க. ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா ஐயோ யாருக்கும் ஏதோ ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கும்போது ரெண்டு பேருக்கும் செமையா காயம்பட்டு மயக்கத்துல இருக்காங்க. இவங்களை காப்பாத்தலான்னு கதவை திறக்க ட்ரை பண்ணும்போது கதவு நல்லாவே லாக் ஆயிருக்கு. அப்பதான் கதவை திறக்கலாம், ஏதாவது பண்ணியாச்சு கதவை திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீர் பாட்டில வச்சு அந்த கண்ணாடியை உடைச்சு கதவை ஓபன் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களே தான் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு ஒரு ஓரமா போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா இவங்க கண்ணாடியை உடைச்சாங்க இல்லையா, இது ஆம்புலன்ஸ் டிரைவர் இல்ல கூட வந்தவங்க பார்த்துட்டு ஏதாவது ஆட்டையை போட வந்திருக்காங்களோன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வேணாம் அப்படின்னா ஓரமா போயிட்டு ஒளிஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஆம்புலன்ஸ் வந்து ரெண்டு பேரையும் கூண்டு போயிருக்கும் மக்களே. கரெக்டா இவன் அந்த பீர் பாட்டில் அடிக்கும் போது நம்ம ஹீரோ இறந்து போயிருப்பாரு. நம்ம ஹீரோ கடைசியா பார்த்தாரு இல்லையா, அவருக்கு ஒண்ணுமே புரியாது, மேபி இவங்க தான் நம்மள கொலை பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காரு. உனக்காக இருக்கிற வேலையெல்லாம் விட்டு ஏற்கனவே இன்வெஸ்டிகேஷன் பண்ணி முடிச்ச கேஸ நான் திரும்பவும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்கேன், என்னால என்ன கிழிக்க முடியும்னு கேட்ட இல்லையா, நான் கிழிச்சிருக்கேன் பாரு, உண்மையிலேயே உன்னையும் உன்னுடைய மனைவியையும் யாருமே கொலையே பண்ணல, நீங்க வந்துட்டு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. இல்ல சார் மேபி என்ன யாராவது கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட், நான் உங்களை வந்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டு ஹீரோயினை பார்த்து எல்லாமே சொல்றாரு.
நம்ம இறந்து போயிட்டோம், இன்னமும் எதுக்காக மேலோகத்துக்கு போகாம இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய கடைசி ஆசை இன்னமும் நிறைவேறாம இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டு போயிட்டு என்னுடைய அப்பா அம்மாவை மீட் பண்ணவே இல்லை, நீயும் உன்னுடைய அப்பா அம்மாவை மீட் பண்ணவே இல்லை. நம்ம போயிட்டு அப்பா அம்மாவை மீட் பண்ணி பேசலாம், இப்பயாச்சும் வந்துட்டு மீட் பண்ணி பேசி மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் கிளம்பி அவங்க அப்பா அம்மாவை பார்க்க போறாங்க. ஹீரோவும் போறாரு. ஹீரோ போயிட்டு கதவை தட்டும் போது அப்பா வந்து கதை ஓபன் பண்றாரு. இப்ப நமக்கு ரிஷியா காமிக்கிறாங்க. நமக்கு நல்லா புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷியா காமிக்கிறாங்க. யார் தம்பி நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ நேரா உள்ளுக்குள்ள போறாரு. அம்மா வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அங்க கண்ணாடியில பாருங்க அப்படின்னு சொல்ல அம்மா கண்ணாடியில தன்னுடைய பையனை பார்த்துட்டு பயங்கரமா அழுகுறாங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. ரிஷியும் சொல்றாரு, இப்போ என்னுடைய உடம்புக்குள்ளதான் உங்க பையன் இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோடைய அம்மா ஹீரோவை பயங்கரமா ஹக் பண்ணிக்கிறாங்க. செமையா அழுகுறாங்க. அப்பாவும் செமையா அழுகுறாரு. அம்மா இன்னைக்கு முழுக்க நான் உங்க கூடவே தான் இருக்க போறேன், நீங்க எனக்கு ஏதாவது குக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் போயிட்டு சமைச்சு கொண்டு வராங்க. நம்ம ஹீரோ சாப்பிடுறாரு. அம்மா அப்பா கூட அன்னைக்கு முழுக்க சந்தோஷமா இருக்காரு. அந்த பக்கம் ஹீரோயின் போயிட்டு அப்பாவை மீட் பண்றாங்க. அப்பாவுக்கு ஷேவ் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை போல ஷேவிங் எல்லாம் பண்ணி விட்டு அம்மாட்ட பேசிட்டாங்க. அப்பா அம்மாட்ட விளையாடுறாங்க. பழைய விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. கடைசியா நாங்க கிளம்புறோம், எங்களுக்கு ஒரு ஆபரேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. திடீர்னு பார்த்தா ரெண்டு பேருக்குமே ஆபரேஷன் போல. இந்த ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீயும் நானும் பரலோகத்துக்கு போயிடுவோம். நம்ம மேலோகத்துக்கு போறது பத்தி நான் கவலையே படல, ஆனா நம்ம பிரிஞ்சு போயிடுவோம் அப்படின்றத நினைக்கும் போது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் உன்னை விட்டு பிரிய கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. அப்படியே ஹீரோக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே அழுகிறாரு. ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு போயிட்டு அப்படியே படுக்கிறாங்க. மறுநாள் காலையில ஹீரோ கண்ண முடிக்கும் போது ரிஷியோடைய உடம்புக்குள்ள நம்ம ஹீரோவை காணும் மக்களே. அம்மா பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு கேட்டா இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே புரியல. மேபி அவங்களுடைய கடைசி ஆசை வந்துட்டு அம்மா அப்பாவை பார்க்கணும், அம்மா அப்பாவை மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கடைசி ஆசையா இருந்திருக்கும். அவங்க போயிட்டு பார்த்துட்டு பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவங்க கடைசி ஆசை நிறைவேறுது. சோ அவங்களும் வந்துட்டு மேலோகத்துக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதுக்கு எந்த விதமான எக்ஸ்பிளனேஷனும் கிடையாது, இதுக்கு அறிவியலும் ஆன்சர் பண்ண முடியாது. மேபி இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஃபியூச்சர்ல தெரிய வாய்ப்பு இருக்கு. நீங்க பண்ற ப்ராஜெக்ட்டுக்கு இப்ப நான் சொன்ன உண்மையான கதை வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், இப்போ நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லும் போது எல்லாரும் போறாங்க. ஒரு பையன் மட்டும் திரும்பி வரான். டாக்டர் நீங்க அர்ஜுன் திரும்பி வருவான்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு சரியா தெரியல, ஆனா கடைசியா அவனுக்கு ஒரு ஹக் கொடுக்கணும்னு நினைச்சேன், என்ன ஹக் கூட பண்ணாம திடீர்னு பார்த்தா காணாம போயிட்டான் அப்படின்னும் போது இந்த பையன் ஓடி வந்து டாக்டர் ஹக் பண்றான். ஹக் பண்ணும் போது இந்த பையனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு வெளியே இருந்துட்டு அர்ஜுன் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது இந்த பையன் போயிட்டு அந்த பொண்ணை பட்டர்ஃபிளைன்னு கூப்பிடுறான். ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. இத பாக்குற டாக்டருக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க உடம்புக்குள்ளதான் நம்ம ஹீரோ ஹீரோயின் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. என்ன மக்களே, நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா, ரொம்ப நல்லா இருந்துச்சா? எனக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நான் என்னுடைய தாத்தாவை ரொம்ப மிஸ் பண்ற மக்களே. என்னுடைய தாத்தா வந்துட்டு இறந்து போயிட்டாரு. என் வாழ்க்கையில நான் மிஸ் பண்ண கூடாத ஒரு ஆள்னு பார்த்தா அது என் தாத்தா தான். ஆனா அவரு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. என்னுடைய அம்மா அப்பா தாத்தா சின்ன வயசுல 3 பேர்ல யார் வேணும்னு கேட்டா தாத்தான்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு என்ன பத்திரமா பாத்துக்கிட்டாரு. சோ இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க யாரை மிஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவங்க ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, பாய்.